பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும். இது ஒரு ஊர் காலனி ரெண்டு ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல, இல்லை உரிமை கோர்றதில்ல, எப்போவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்து ஒரு காலனியில் வந்து யார்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. யார்கிட்ட எதை பேச போகிறோம்? இப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்கே கேட்குறேன்னா பொதுவில் கேட்குறேன். பொது என்பது என்னென்னா இங்கே வந்து ஒரு ஊராக இருக்குது. ஊரில் வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்குறப்ப ஃபஸ்ட்டு என்னவா தோணுன்னா வந்து நீ எதுக்கு இங்கே வந்து கேட்குற, நீ வந்து இங்கே வந்து பேசலாமா, உனக்கு இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறோம், நீ அங்கே ஒழுங்காக இருந்துடலாம்ல, நீ எதுக்கு இங்கே வந்து இதை பேசி பிரச்சனையாக மாற்றுற, இது பிரச்சனையாக பேசலைன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம், நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன், இப்போ நீ கோயில் திருவிழாவுக்கு வரையா நீ அங்கே இரு, நீ வரையா இது பார்த்துக்கோ, ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இல்லை ஊர் குளத்தில் வந்து உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்தில் உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது, நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ வந்து கேட்கலாம்? இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளோ நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம்.